தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பிச்சது வந்து சக்திவதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக இது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்கும்போது அதை கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காலையும் என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 days ஸ்கெடியூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவானா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கு, புதுசா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசா நான் பார்த்தது இல்லை. அண்ட் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமா இது இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்ல தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்க எல்லாம் பார்த்து கண்டிப்பா இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்க எழுதி எனக்கு இன்னும் எல்லாம் எங்க டீம் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்க கூட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க பயங்கரமான நீங்க பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னா. அதே சார் தேங்க்யூ ஸோ மச், நீங்க படம் பார்த்து நீங்க பேசுனீங்க. அண்ட் தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னாரு. அது வந்து அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் கரெக்டா எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடிச்ச எல்லாம் ஆர்டிஸ்ட், என் கூட நடிச்ச ஆர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு, நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கெஸ்ட்க்கும் நன்றி. இது தமிழில் என்னோட முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேலனா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவரை நம்பிதான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போதே அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல. அவரை நம்பிதான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்துல ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலா நம்ம டிஓபி எல்லாரும் எப்போ நல்லா பீஸா தான் அப்படிதான் இருக்கும். பட் சதீஷ் அண்ணா எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிஓபி தான். அதான் எனக்கு அவரை பத்தி சொல்ல அதுதான் இருக்கு. பின்ன ராஜேஷ் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் தான். பிரேமம்
மியூசிக் பண்றதுக்கு அப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அப்போ முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு படத்துல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன், நான் நான் ஒர்க் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன். இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கா ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போ எல்லாத்தையும் சீன்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டா அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர். அண்ட் அவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல. പിന്നെ കാളി വെങ്കட் சார், வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார். அப்போ இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. கென்ட்ரிக், அவருடைய ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார், சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் பிரில்லியண்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்துல் அண்ணா, தேங்க்யூ. And thank you so much, Ganesh Anna, Praveen Anna and Sebin Chata. Thank you for all the help. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நீங்க எல்லாருமே. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகும். எல்லாருடையும் சப்போர்ட் வேணும், எல்லாருடையும் பிளெஸிங்ஸ் வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். Director sir, thank you so much. டீம்ல ஒர்க் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்துல நடிச்சது. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்க. ட்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஒரு விஷயம் சொல்லி நான் நினைச்சது மறந்துட்டேன். நம்ம ஜேர்னியோட பியூட்டிஃபுல்லான எண்ட்ல வந்தது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்து நான் மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன் சார், காலேஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஜஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றி பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சிருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டே அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அது மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றத உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஒருத்தர் பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார். எனக்கு அந்த கதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக நான் நன்றி, ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இது நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம், அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்ன புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நாளாக பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று வரும், எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன், எங்கள் டீம்லேயே ரொம்ப நன்றி சொல்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா,
ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறேன். விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படிதான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சது சிபியோட கல்யாணத்துல சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்றதுக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ள எழுதிட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமா போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல, மறுபடியும் மீட் பண்ணன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுல சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியா சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்க நானும் 18 பேர் சொல்லி திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வருது. எல்லாரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்துல முக்கியமா நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்கு. நீங்க வந்து 1ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல்.